தாயாம் திரு அவையானது பல வகையான காலங்களை நமக்கு தந்திருக்கிறது. ஒவ்வொரு காலமும் ஒரு வகையான கருத்துக்களை நமக்கு கூறுகிறது. அதில் இந்த தவக்காலமானது நம்மை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், நம்முடைய ஆன்மாவை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், இறைவனை எவ்வாறு நாம் முகமாக காண வேண்டும் என்ற ஆழமான கருத்துக்களை இந்த தவக்காலம் நமக்கு கூறுகிறது. தவக்காலம் என்ற உடனே இது ஒரு சோகத்தின் காலம், ஐயோ கறி சாப்பிட முடியாதே, மீன் சாப்பிட முடியாதே, நான் கஷ்டப்பட போறேனே அப்படின்னு நினைக்கின்ற காலம் அல்ல. இறைவனுடைய அருளை முழுவதுமாக நமக்கு தருகின்ற காலமாக இந்த தவக்காலமானது அமைகிறது. இந்த தவக்காலத்திலே தாயாம் திரு அவை 3 வகையான ஆணிகளை தருகிறது. ஆணி அப்படின்னு ஒன்று பயந்துடக்கூடாது. ஆணி என்றாலே ஒரு ஆழமான கருத்து என்று கூறலாம். என்ன அந்த 3 ஆணி? நில், கவனி, புறப்படு. என்ன சாமி டிராஃபிக் போலீஸ் மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நில், எதற்காக நாம் நிற்க வேண்டும். கவனி, எதை நாம் கவனிக்க வேண்டும். புறப்படு, எங்கே நாம் செல்ல வேண்டும் என்ற பல வகையான கேள்விகள் நமக்கு இருக்கும். சாமி